இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஜோசியர் திடீர்னு கால் பண்றாரு? என்ன அரவிந்தா, போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, அட்டெண்ட் பண்ணாம யோசிச்சுட்டே இருக்க. ஜோசியர் தான் கால் பண்றாருங்க. இப்ப என்ன சொல்ல போறாரோன்னு பதட்டமா இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் கேட்டுதானே ஆகணும், எடுத்து பேசு. ஹலோ ஹலோ அரவிந்தா, சொல்லுங்க ஜோசியரே. மித்ராவோட ஜாதகத்துல மறுபடியும் ஏதோ ஒரு கெட்ட சகுனம் தெரியுது. ஆபத்து சூழ்ந்துகிட்டு இருக்கு. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்துல வரும், எப்படிப்பட்ட தாக்குதல் ஆரம்பிக்கும்னு யாரும் கணிக்க முடியாது. அடுத்த 72 மணி நேரத்துல மித்ராவுக்கு ஏதோ ஒரு வகையில ஆபத்து வரப்போகுது. எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்ணிமைக்கிற நேரமா இருந்தாலும் கவனக்குறைவுங்கிறது இருக்கவே கூடாது. சரிங்க ஜோசியரே. லக்ஷ்மியோட கண்ணு முன்னாடிதான் இருக்கணும். மித்ரா எங்கேயும் போகாம பாத்துக்கிட்டு அப்புறம் பேசுற அரவிந்தா. சரி, நான் கவனமா இருக்கேன். லக்ஷ்மி, யாருக்கு என்ன வேணும், யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணும், இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. எல்லார பத்தியும் யோசிக்கிறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள பத்தி யோசிக்காம வேற யார பத்தி யோசிக்க போறோம் பாட்டி? கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள பத்தி யோசிக்கணுங்கிறது அவசியம் இல்ல. அவங்க வேலை அவங்களுக்கு இருக்கும். இதோ இந்த சஞ்சனாவை எடுத்துக்க. எப்பவாவது தப்பி தவறியாவது எனக்கு டேப்லெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காளான்னு கேளு அவள. பாட்டி, அண்ணிய பாராட்டுங்க, நல்லா இருக்கு. அதுல என்ன எதுக்கு திட்டுறீங்க? உன்னெல்லாம் நல்லா திட்டணும். அப்பதான் நீ என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்ப. அவளுக்கு சொல்றதெல்லாம் இருக்கட்டும்டா, நீயும் அதை புரிஞ்சுக்கணும். ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. தெரியும் தெரியும். பாட்டி, நாளைக்கு அக்ஷய திருதி இல்லையா? எங்க வீட்ல எல்லாம் வாங்கின புது நகையோட சேர்த்து பழைய நகையும் அது கூட பாலிஷ் பண்ணி சாமி கும்பிடுறது வழக்கம். அதனால இங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் எப்படி பண்ணியிருந்தா என்னம்மா? இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணு. அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அரவிந்தா என்ன சொல்ல போறாமா? அவளும் அத சந்தோஷமா ஒத்துக்குவா. பக்தியோட செய்யற விஷயம் இல்லையா? அத வேண்டான்னு அவ எப்படி சொல்லுவா? இருந்தாலும் இத உன் அத்தைக்கு நான் சொல்லிக்கிறேன். உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே நீ பண்ணு. சரிங்க பாட்டி. நாளைக்கு வீட்ல இருக்கிற தங்க நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை பண்ண போறாளா? இது போதும் எனக்கு. வாங்க. என்ன எல்லாரும் ஏதோ மீட்டிங்ல இருக்கீங்க? ஒன்னும் இல்லண்ணா, நாளைக்கு அண்ணி தங்கம்லாம் வச்சு பூஜை பண்ண போறாங்களாம். என்னது, தங்கம்லாம் வச்சா? ஆமாண்ணா, அக்ஷய திருதியே இல்லையா? அதான் புது நகை பழைய நகை எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். சஞ்சனா, இது எல்லாத்தையும் இப்ப இருந்தே நீயும் கத்து வச்சுக்கோ. ஐயோ அண்ணா, நீயுமா? இவ்ளோ நேரம் இந்த விவேகான என்ன வச்சு செஞ்சான். இப்ப நீ வந்து அட்வைஸ் கொடுக்கற. அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் அது உன்னோட நல்லதுக்கு தானே சஞ்சனா. நாளைக்கு இந்த அக்ஷய திருத்தியை பூஜையை நீ எப்படி நல்லா பண்றேன்னு நான் பாக்குறேன். லக்ஷ்மி, என்ன பண்ண போறீங்க ஆண்டி? லக்ஷ்மியோட நல்ல குணத்தால எல்லார்கிட்டயும் மார்க் எடுத்துக்கிட்டே இருக்கால. இதுக்கப்புறம்
எடுத்த மார்க்க குறைக்கிற வேலையில நாம இறங்கணும். அந்த மார்க்ஸ குறைக்கணும்னா லக்ஷ்மி செய்யற வேலையில குறைகளை கண்டுபிடிக்கணும். அவ செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஏதாவது கெட்டது நடக்கணும். அப்படி நடந்தாதான் அரவிந்த் அக்கா மனசுல அந்த லக்ஷ்மி இந்த வீட்டு மருமகளா இருக்கிற தகுதியை இழக்க ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் அதுவே கண்டினியூ ஆயிடும். அது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ண போறீங்க சித்தி? சொல்றேன் இரு. ஹலோ, எங்க இருக்க? கீழே இருக்க மேடம். சீக்கிரமா பால்கனிக்கு வா. சொல்லுங்க மேடம், நீங்க வர சொல்லியிருந்தீங்க. நான் சொல்ற வேலையை நாளைக்கு நீ செஞ்சாகணும். என்ன மேடம் அது? சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். சித்தி, நாம போட்ட பிளான் பக்காவா வேலை செய்யுமா? நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். யூ டோன்ட் வரி. அம்மா லக்ஷ்மி, நகைய பாலிஷ் பண்ற ஆளு இன்னும் வரலையாம்மா? இன்னும் வரல பாட்டி. நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். சொல்லுங்க மேடம். பாலிஷ் பண்ண வந்தவனை அனுப்பி வச்சிட்டியா? அவரை நான் அனுப்பி வச்சுட்டு அவருக்கு பதிலா மாறு வேஷத்துல நான் வரேன் மேடம். ஓகே ஓகே, இப்போ நீ என்ட்ரி கொடு. இங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. சரிங்க மேடம். குஞ்சி, நீ யாரு தம்பி? நகையெல்லாம் பாலிஷ் பண்ண வந்திருக்கேன். எப்பவும் பாலிஷ் பண்ற ராம்ஜி எங்க? நான் ராம்ஜியோட மச்சான். அவருக்கு என்னாச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் என்ன அனுப்பியிருக்காரு. அப்படியா? லக்ஷ்மி, பாட்டி அந்த நகையை எடுத்து கொடுமா. ஆ